இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எனது மகிழ்ச்சி எது? எனது இன்பம் எது? கண்களால் கிடைக்கும் இன்பங்கள் என்னென்ன? உடலால் கிடைக்கும் இன்பங்கள் என்னென்ன? சிந்தனையினால் கிடைக்கும் இன்பங்கள், சந்தோஷங்கள் என்னென்ன என்று நாம் பட்டியலிட்டு பார்த்தோம் என்றால் பல நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய கண்ணிற்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற ஒன்று நாளை எனக்கு மகிழ்ச்சி ஊட்டாமல் போகலாம். ஒருவேளை இன்று எனக்கு இன்பத்தை கொடுக்கின்ற என் உடல் நாளைக்கு இன்பத்தை கொடுக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு என்னுடைய சிந்தனைகள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, ஆனால் நாளைக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆக நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆக இன்றைய நற்செய்திக்குள் செல்வதற்கு முன்பாக நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். இன்றைக்கு எனக்காக ஜெபியுங்கள். காரணம், இன்று நான் பிறந்த நாள். ஆக கடவுளுக்கும் என் பெற்றோருக்கும் நன்றி செல்ல வேண்டிய நாள். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவராக தொடர்ந்து இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லுவோம். ஒரு இளைஞன் இயேசுவிடம் வந்து நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். ஆண்டவர் எளிதாக சொல்லுகின்றார், கட்டளைகளை கடைபிடி. கட்டளைகள் என்று நமக்கு சொன்னால் எதை நாம் நினைவுக்கு வருகிறது? நினைவுக்கு வருவது 10 கட்டளை. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட 10 கட்டளை. அதில் குறிப்பாக ஆண்டவர் என்று நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், கொலை செய்யாதே. கொலை செய்வது என்பது கத்தியால் மட்டுமே ஒருவரை எடுத்து குத்துவதல்ல. மாறாக வார்த்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும் நாம் செய்கின்ற பொழுது அது கொலை செய்யும் விதமாக அமைந்து விடுகிறது. விபச்சாரம் செய்யாதே. தேவையானவற்றை உன்னுடையது அல்லாதவற்றை அடைவதற்கு நீ விரும்பாதே. அதற்கான முயற்சியும் செய்யாதே என்பதை. களவு செய்யாதே. பிறருடைய பொருட்களையோ உடைமைகளையோ நபர்களையோ எடுத்துக்கொள்ள ஆசைப்படாதே, விரும்பாதே. அது நல்லதற்கு அல்ல. அதை போன்று பொய் சாட்சி சொல்லாதே. பொய் சாட்சி சொல்வதனால் பலருடைய குடும்பங்கள் பாதிக்கப்படலாம். தனி மனிதன் பாதிக்கப்படலாம். குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள், குழந்தைகள் கூட பாதிக்கப்படலாம். ஆக எந்த சூழலிலும் பொய் சாட்சி என்பது சொல்லாதே. தாய் தந்தையை மதித்து நட. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்கள். உங்களை பெற்று வளர்த்தவர்களை நீங்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், பிறந்தவுடனே உங்களையும் அவர்கள் குழந்தைகள் காப்பகத்திலே கொண்டு சேர்த்திருக்கலாமே. அப்படி சேர்க்காமல் வளர்த்தார்கள் அல்லவா? அப்படி என்றால் நாமும் அதே அக்கறையை அவர்கள் மீது காண்பிக்க வேண்டும் என்று நமக்கு குறிப்பிடுகின்றார். உன் மீது அன்பு கொண்டுள்ளது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கொள்வாயாக. ஆக முதலில் உனக்குள் சென்று உன்னை நேசி, உன்னை மன்னித்துக்கொள், உன்னை அன்பு செய், உன்னை ஏற்றுக்கொள், உன்னுடைய பலவீனங்களோடு ஏற்றுக்கொள். அவ்வாறு அடுத்தவர்களையும் அவர்களுடைய பலவீனங்களோடு ஏற்றுக்கொள், அவர்களுடைய பலவீனங்களோடு அன்பு செய். இவ்வாறு செய்கின்ற பொழுது நான் என்னை நேசிப்பது போல் எனக்கு அடுத்திருப்பவரை நான் நேசிக்கின்றேன். இதற்கு அப்பாலும் நாம் பலவற்றை நாம் கூறுவோம். இன்றைக்கு நான் தினம் திருப்பலிக்கு போகிறேன், அந்த உதவி செய்கிறேன், ஜெபமாலை சொல்லுகிறேன். ஆனால் இதெல்லாம் போதுமா என்ற ஒரு கேள்வி ஆண்டவர் முன்வைக்கின்றார். போதாது என்பதுதான். ஏனென்றால் ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு தேவைப்படுகின்றது. ஆண்டவருடைய உடனிருப்போடு நாம் இருக்கின்ற பொழுதுதான் அந்த நிலை வாழ்வை அடைவதற்கான அந்த தகுதியை நாம் பெற ஆரம்பிக்கின்றோம். இறுதியாக இயேசு கூறுகின்றார், உன்னிடத்தில் உள்ளவற்றை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. அந்த மனிதன் கட்டளைகளை கடைபிடித்து வந்தான், அந்த இளைஞன். ஆனால் அவனால் அந்த பொருட்கள் மீது, நிலத்தின் மீது உள்ள பற்றை அவனால் இழக்க முடியவில்லை. ஆகவே வருந்துகிறான். பற்றற்ற நிலையில் என்னை பின் செல் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அவனை காயப்படுத்துகின்றது. ஆனால் உண்மையிலேயே நாம் பற்றற்ற நிலையில் வாழ்ந்தோம் என்றால் அந்த வெகுமதியானது எத்தனை நூற்றாண்டுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். எடுத்துக்காட்டு இன்றைக்கு நாம் பல புனிதர்களுடைய வாழ்வை எடுத்து பார்த்தோம் என்றால் வசதி படைத்தவர்களாக இருந்திருப்பார்கள். ஒரு கட்டத்தில் இயேசுவை உணர்ந்தவுடனே, இயேசுதான் உண்மையான ஆண்டவர் என்ற தெளிவு பெற்று நம்பிக்கை அடைந்தவுடனே தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் தூக்கி ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு, எதுவும் வேண்டாம், இயேசு போதும் என்று உலகெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்த பல புனிதர்கள் என்று இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த புனிதர்கள் எல்லாம் இன்றும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் அவருடைய பெயர்களை எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். புனித சவேரியார் முதல் சகோதரி ராணி மரியா வரைக்கும் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். காரணம்,
அவர்கள் அனைத்தையும் இழந்து அனைத்தையும் கிறிஸ்துவுக்கென குப்பை என கருதினார்கள். அனைத்தையும் குப்பை என கருதினார்கள். இன்று நாம் வைத்திருக்கின்ற பதவியாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் குப்பை என கருதினார்கள். இதற்காக, இயேசுவிற்காக. அந்த நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்றுதான் நமக்கு இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் இந்த இளைஞன் இறுதியாக மகிழ்ச்சியோடு சென்றானா என்றால் இல்லை, வருத்தத்தோடு செல்லுகின்றான். காரணம், அவனால் இயேசு சொன்ன அந்த இறுதியான வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக ஒரு உண்மையை புரிந்து கொள்வோம். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்று நம்மிடம் இருப்பது நாளை நம்மிடம் இருப்பதில்லை. ஏன் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இல்லமாக இருக்கலாம், நம்முடைய நிலமாக இருக்கலாம், நம்மிடம் இருக்கிற பொருட்களாக இருக்கலாம், எல்லாம் வாடகைக்குத்தான். ஏனென்றால் சில காலங்கள் நாம் பயன்படுத்துவோம். அதன் பிறகு வேறு யாரோ ஒருவர் அந்த இல்லத்திலோ அந்த நிலத்திலோ பயிரிட்டு கொண்டிருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். காரணம், நாம் நிரந்தரமற்றவர்கள். நாம் இறைவனோடு இருக்கின்ற பொழுதுதான் நிறைவுள்ளவர்களாக, நிலை வாழ்வு பெற்றவர்களாக, நிரந்தரம் உள்ளவர்களாக மாறுகின்றோம். ஆனால் பொருட்களோடும் பணத்தோடும் பதவியோடும் இருக்கின்ற பொழுது நிலையற்ற மனிதர்களாக இருக்கின்றோம். சிந்திப்போம். இறைவன் கொடுத்த இந்த அழைப்பை ஏற்று இந்த நாளில் இனிதாக நமது வாழ்வை மாற்றுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.